ராயல் டேரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சயின்டிஃபிக் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தாலஜியில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நியூட்டன் மெக்கானிசம் ஒரு டாப்பிக்கில் ரேஞ்ச் அப் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் பிளைன் ஓகேங்களா, ரேஞ்ச் அப் அண்ட் ரேஞ்ச் டவுன். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நியூட்டன் மெக்கானிசம் ஃபஸ்ட் டாப்பிக்லேயே நமக்கு வந்து இந்த சிலபஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த சிலபஸ்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இஸ்ரோ ரிலேட்டடாக கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கும்போது ஸோ அதுதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம ராயல் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் பிளேன். சரிங்களா? ஸோ ஒரு இன்சிடென்ட் பிளேனில் வந்து ஒரு ரேஞ்ச் அப் எப்படி இருக்கும், ரேஞ்ச் டவுன் எப்படி இருக்குன்றது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு டேட்டா வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒன்று வந்து வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி என்ன, அப்புறமா வந்து ஆஸ்கலரேஷன். ஓகேங்களா? ஆஸ்கலரேஷனும் இனிஷியல் வெலாசிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட், இந்த ரேஞ்ச் அப் ரேஞ்ச் டவுன் இன்சிடென்ட் பிளேனை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து இந்த ப்ரொஜெக்டைல் அந்த இம்ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூட்டன் ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வந்து நியூட்டன் ஈக்குவேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். S = UT + 1/2 AT². சரிங்களா? ஸோ இதில் வந்து எஸ்ன்றது என்ன, டீன்றது டைம், ஏன்றது வந்து கிராவிட்டி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம ஆன்சரை வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டன்ட் பிளைனில் வந்து என்ன பண்ணணும், இனிஷியல் வெலாசிட்டி என்னன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸில் எல்லாமே நம்ம வந்து இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். U cos α - β, U sin α - βன்றது தான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஏபிக்கும் அண்ட் ஏஓக்கும். ஏன்னா காஸ் தீட்டா வந்து 90 டிகிரிலையும் சேஞ்ச் ஆகும் அண்ட் 270 டிகிரிலையும் சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்து சைன் தீட்டா வந்து சேஞ்ச் ஆனாலும் அதோடைய வேல்யூ வந்து மாறாது. சரிங்களா? அதனால தான் வந்து நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து யூ காஸ் தீட்டாவையும் ஒய் ஆக்சிஸில் வந்து சைன் தீட்டாவும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கூட உங்களுக்கு வந்து மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஏன் ஒய் டு சூஸ் த ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபார் சைன் காஸ் தீட்டா அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஃபார் சைன் தீட்டான்னு கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்குவாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்பிரேஷன் ஆஸ் யூஷுவலாக வந்து -g sin காஸ் தீட்டா காஸ் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ S = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்து வந்து யூக்கு வந்து U + sin தீட்டான்றதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ½ g cos β². அப்போ U sin α - θ நம்ம வந்து போத் ஆஃப் சைடு வந்து t வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாங்கன்னா நமக்கு வந்து T/2 g cos β t² / t = A sin α - β / t × t. ஸோ போத் சைடில் வந்து t கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ½ g cos β t = A sin α - β நமக்கு தெரியும். இதுலேருந்து நம்ம வந்து t வந்து டெரைவ் பண்ணுறோம். 2u sin α - β / g cos β நமக்கு வந்து வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து நம்ம வந்து இது வந்து S = 0ன்னு போட்டுட்டோம். இது வந்து 0ன்றதுக்காக அடுத்து S = R. Rன்றது வந்து ரேஞ்ச் ஆஃப் த வெலாசிட்டி. சரிங்களா? ரேஞ்ச் ஆஃப் த அந்த ரேஞ்ச் அப் ஆகுது இல்லையா, அந்த ப்ரொஜெக்டைல் வந்து ரேஞ்ச் அப் ஆகுதுனால அதுக்கு என்ன வேல்யூ நம்ம போடுறோன்றதை பொறுத்து இப்போ நம்ம வந்து அடுத்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ S = R னும் U = U cos α - β னும் T = 2u sin α - β G = cos β னும் A = -g sin β. ஸோ நம்ம T கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த T திருப்பி நம்ம வந்து அகைன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2u² sin α - β cos α - β / G cos β -1/2 g sin β 4u sin square α - β / G² cos square θ. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஓகேங்களா, இது வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெப் கிடைக்கும். சரிங்களா? 2u sin - α β cos θ. ஸோ போத் சைடில் வந்து நம்ம காஸ் β sin β நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ மாறாது. ஸோ அடுத்து வந்து நீங்கள் போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் எப்படி கிடைக்கும், ஃபைனல் அவுட்புட் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2u² sin α - β / G cos square β cos α நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இதில் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு, ஆஸ்கலரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சாலும் நீங்கள் டேரெக்டாக நியூட்டன் ஈக்குவேஷன் மோஷன் ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ S = UT + 1/8 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு 0 டிகிரிக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் அப்புறம் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. இதில் நம்ம பயன்படுத்தின ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா sin α - β sin A - B என்ற ஃபார்முலாவும் cos A + B A - B என்ற ஃபார்முலாவும் நம்ம ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் விஷயம். ஆனால் நமக்கு வந்து இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நியூட்டன் ஈக்குவேஷன் S = UT + 1/2 AT² உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். ஸோ அடுத்து வந்து T வேல்யூ, அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய செகண்ட் T வேல்யூ. ஓகேங்களா? UT sin α - β / G cos square β cos ஆல்ஃபான்றது ரொம்ப முக்கியம். சரி, நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் ஒன்று நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.